ரீசெண்டாக பிரகாஷ் ராஜ் தளபதி விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்கார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தளபதி விஜயை தாக்கி தான் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் அப்படி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு விஜயை 20 வருஷமாக தெரியும். இந்த 20 வருஷத்தில் நாங்கள் 2 பேருமே அரசியல் பற்றி பேசினதே இல்லை. அவரும் அவரோட அரசியல் ஆசையை பற்றி என்கிட்ட பேசினதே கிடையாது. விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு தெளிவான விஷனும் கிடையாது. அவர் ஒரு செலிபிரிட்டி, ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்காரு. ஆனால் அரசியலில் அவருக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு பிரகாஷ் ராஜ் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. விஜய் அரசியல் மேடையில் பேசும்போது அது வெறும் டைலாக்ஸா தான் இருக்கு. பட் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சொசைட்டியில சேஞ்ச் கொண்டு வர முடியும், அவரோட விஷன், அதை பத்தியான டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அவர்கிட்ட இல்லை. ஸோ அவரை ஒரு தெளிவான அரசியல்வாதின்னு என்னால் பார்க்க முடியல. அவர் சினிமாவில் ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம் அவரோட அப்பா S.A. சந்திரசேகர் தான். ஏன்னா அவர் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் டைரக்டராக இருந்து நிறைய படங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தளபதி விஜயோட பண்ணி தான் அவரை ஸ்டார் ஆக்கினாரு. ஸோ ஒரு ஆக்டரா இருந்து பாப்புலர் ஆகி அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனா அது மட்டுமே பத்தாது, ஒரு தெளிவான அரசியல் புரிதலும் தேவை அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்பால்ஸ் கான் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.